ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பத்ரா ஜோதிட வித்யாபீடம் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிட திவ்யதர்ஷினி. இன்னைக்கு இந்த சீரியஸ்ல நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள். வருட பலன்களை பார்ப்போம். மீன ராசிக்கு உங்க ராசி அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர மறுபடியும் 5ஆம் இடத்துக்கு வரணும்னா இன்னொரு 12 வருஷம் ஆகும். சோ இது ஒரு மிகப்பெரிய பெஸ்டான டைம்னு சொல்லலாம். போன வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருந்தது. 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் ஜென்ம சனி நடந்ததுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களை ஃபீல் பண்ண முடியாது. ஒரு போராட்டமா போறது, ஹெல்த்ல இஷ்யூஸ் வர்றது, ஒர்க்ல ப்ராப்ளம் வர்றதுன்னு போயிட்டே இருந்திருக்கும். பட் இப்போ நிச்சயமாக 5இல் வரக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை கிடைக்க போது. உங்க ராசி அதிபதியே அவர் தான். அங்க ஆல்ரெடி சனி பகவான் இருக்காரு. 2 விஷயம் நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன். ஒண்ணு புகழ் கிடைக்கும், அல்லது நமக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது, அதாவது பொருளாதாரம் கிடைக்காது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா ஊருக்குள்ள கெட்ட பேரு, அவங்க அப்படி சம்பாதிச்சாங்க இப்படி சம்பாதிச்சாங்கன்னு கெட்ட பேர் இருக்கும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பேர் புகழோட இருப்பாங்க, ஒரு நல்ல நேம் அவங்களுக்கு இருக்கும், பட் அவங்களுக்கு பெருசா சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. பட் அதுக்கு 2க்கான காலமே மீன ராசிக்கு இப்ப வருது. இதை தவிர விட்டீங்கன்னா மறுபடியும் டைம் எப்ப அமையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் குரு வரக்கூடிய நேரங்கள்ல மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால செஞ்சுக்க முடியும். நம்மள ஜெயிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது மத்தவங்களுக்கு குறைவா இருக்கும். சோ இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்த செய்யும் பொழுது கட்டாயமா அது வெற்றி அடையும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒர்க் ப்ரமோஷன் ஆகட்டும், ஒரு புது வேலை கிடைக்கிறதாகட்டும், கட்டாயமா குழந்தை பாக்கியம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியம். உங்க ராசி அதிபதியே குழந்தைக்கான காரகர். யாரெல்லாம் இது வரைக்கும் மீன ராசிக்காரங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களோ கட்டாயமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதுல மாற்றமே இல்லை. அப்புறம் புது சுப காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, லாங் டைமா மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான பாசிட்டிவான டைம் அப்படின்னே சொல்லலாம். டிராவல் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க தவிர்த்துக்க வேண்டிய, ஸ்கிப் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். நிறைய கோவிலுக்கு போங்க. குலதெய்வம் கோவிலுக்கு நிறைய போங்க. நிறைய டைம் போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்குன்னா குலதெய்வம் தெரியாதுன்னா இஷ்ட தெய்வத்தை அல்லது எல்லை காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு செய்யுங்க. கட்டாயமா எல்லாமே வெற்றி அடையும். இப்போ உங்களுக்கு சொல்றது என்னன்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள், அதிகமான தண்ணீர் இருக்கக்கூடிய கோவில்கள், சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் டிராபேக்கே தவிர மற்றபடி இந்த இடம் உங்களுக்கு எப்பவுமே எல்லா விதத்திலயுமே பாசிட்டிவான பலன்களை அள்ளித்தர இருக்கு. நல்ல காலம் வரும்போது நல்ல சிந்தனையோடு செயல்பட்டா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். நல்ல சிந்தனைங்கிறது பிறரை கெடுக்காம நம்ம திறமையை வெளிக்காட்டலாம். மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போறதை நான் சொல்ல வரல. சோ ஓவரால் எல்லா விஷயங்களையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா துறையில இருக்கவங்களுக்கும், எல்லா மாணவர்களுக்குமே படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் 5, 6 ஆகிய இடங்கள்ல குரு பகவான் வர்றதுனால அந்த 6ஆம் இடம் வரும்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் போகலாமே தவிர அது வெறும் ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். அதை தவிர மற்ற எல்லா மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்காது. ஒரு 2 months to 2.5 months அந்த லெவல்ல தான் இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் அமைகிறது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடா திவ்யதர்ஷினி. நன்றி, வணக்கம்.